உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ரெண்டு கேங் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு கேங்க்ல வந்துட்டு ஒருத்தர் வெட்டி கொள்ளும் போது நிச்சயமா இன்னொருத்தரை வந்துட்டு வெட்டி கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு பிரிவென்டிவ் அரெஸ்ட் வந்துட்டு போட்டு ஒரு கூண்டாஸ்ல போட்டிருக்கலாம். அதனால தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எந்த தனி மனிதனுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஈவன் நம்ம கமிஷனர் வந்துட்டு ஸ்பாட்டுக்கே போல 3000 போலீஸ் போட்டாலும் நம்ம கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போகணும் இல்லையா? சிட்டிக்குள்ள இருக்கும்போது அவங்க போகணும். அவங்க வந்துட்டு போன்லயே எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க, எல்லாத்தையும் ப்ரெஸ்லயே கொடுத்துட்றாங்களே தவிர அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே வந்துட்டு சிட்டி கமிஷனர்லாம் பப்ளிக் வந்துட்டு எப்படின்னா பரவாயில்ல ஒரு உயர் அதிகாரியெல்லாம் வராங்கங்கிற மாதிரி இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒருத்தன் கொலை பண்ண பிறகு அப்புறம் அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுத்தா என்ன லாபம் இருக்குது? நீங்க ஃபர்ஸ்ட் உடைங்க, கை காலை உடைங்க. அவனை உடைச்சா வந்துட்டு கத்தி பிடிக்க மாட்டான்ல அடுத்தது. இந்த பப்ளிக் மேல ஒரு அக்கறை இருந்தா உயிருக்கும் உடைமைக்கும் நிச்சயமா இந்த போலீஸ் பாதுகாப்பா இருப்பாங்க. நான் உயிரோட இருக்கணும், நான் எதுலையும் ஈடுபட்டுக்கவே மாட்டேன், இன்னைக்கு வேலை தப்பிச்சு ஓடினா போதும், இப்படி போனா நிச்சயமா வந்துட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருப்படவே போறது கிடையாது. பிஹைண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த கொலை சம்பவம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்காக நம்ம கூட ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி அனுசுயா மேடம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். முதல்ல இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? இது ஒரு அசாதாரண சம்பவம். என்னன்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு 150 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு படுகொலை அப்படிங்கிறது வந்துட்டு அது ஏற்றுக்க முடியாத ஒன்று. அப்போது இப்போ போலீஸ் விஜில் இல்லை, அவங்க வந்துட்டு கண்காணிப்பு இல்லை ரவுண்ட்ஸில் இல்லை. ஒரு மாநில தலைவர் அவரை வந்துட்டு அவருடைய வீட்டில் வெட்டி கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ குற்றவாளிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எந்த தனி மனிதனுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இந்த ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கும் மோட்டிவ் வந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆட்கள் சுரேஷை வெட்டி கொண்டுட்டதாகவும், அதுக்கு சுரேஷ் அவர்களுடைய ஆதரவாளர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொண்டதாகவும் ஒரு வாக்குமூலத்தை ஸ்டேஷனில் அளிச்சிருக்காங்க. ரெண்டு கேங் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு கேங்கில் ஒருத்தர் வெட்டி கொள்ளும் போது நிச்சயமாக இன்னொருத்தரை வெட்டி கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் போட்டு ஒரு கூண்டாஸில் போட்டிருக்கலாம். அந்த குற்றவாளிகளை ஒரு கூண்டாஸில் போடலாம், ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் போடலாம். அல்ல பெயிலில் வரும்பொழுது அவங்களுக்கு பெயில் கொடுக்காம தடுத்து நிறுத்தலாம். கட்டாயம் அந்த கூலிப்படைகள் இல்லை சுரேஷை வெட்டியிருக்காங்க, இப்போ இவர் ஒரு அக்யூஸ்டாக வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பின்னாடி இருக்கக்கூடிய அவனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. நிச்சயமா இப்ப இவரை வெட்டணும் இல்ல இவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நிச்சயமா அவங்களுக்கு அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். நிச்சயமா அந்த சுரேஷோட ஆட்கள் தன்னை கொலை பண்ணுவாங்கன்னு தெரியும். இவர் ஒண்ணு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஒரு பிஎஸ்ஓ இல்ல போலீஸ் பாதுகாப்பு அப்படி கேட்டிருக்கலாம். இல்ல தனக்கு தானே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவர் வச்சிருக்கலாம், கொஞ்சம் ஆட்களை பக்கத்திலே எப்பயும் இருக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். ஆனா ரெண்டுமே இல்லாத அவர் ரொம்ப ஃப்ரீயா போன மாதிரி இருக்குது. இப்ப தனியா போன மாதிரி இருக்கு. பொதுவாகவே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்னா அவர்கள் காவல்துறையினர் கண்டிப்பாக கண்காணிப்பீங்க, அவர்களால த்ரெட் இருந்தா அதை அனலைஸ் பண்ணுவாங்க. இல்ல அது மாதிரி இருக்குமா? அது மாதிரி இல்ல, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இப்ப எங்க தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறாரு, போலீஸ் இப்ப கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அவர் கேட்டாதான் தருவாங்க. ஏன்னா பிஎஸ்பி போலீஸ் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிற இல்ல, மாநில தலைவருக்கு த்ரெட் இருக்குன்னு அவர் சொன்னாதானே தெரியும் போலீஸ்க்கு. எனக்கு இப்படி த்ரெட் இருக்குது, எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு, உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவரு சஸ்பெக்ட் பண்ணிட்டு அவருக்கு தெரியும் யாரு தனக்கு எதிரி, தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு தெரியும் போது அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரு கேட்டிருக்கணும்ல, தன்னோட உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் இருக்கு, இவங்களால எனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னா அவர் தானே கேட்கணும். இப்போ ஜென்ரலா ஒருத்தர் வெட்டி கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேடம், என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க முதல்ல பாப்பீங்க? அதை ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஆம்ஸ்ட்ராங் அவர் வெட்டி கொண்டுட்டாங்க, இதை நீங்க பாக்குறீங்கன்னா என்னென்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பாப்பீங்க? இல்ல இப்போ இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்ன, இப்போ அவருக்கு எதிராளி யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதுக்காக, என்ன காரணத்துக்காக, முன்னாடி அவங்களுக்குள்ள என்ன தகராறு இல்லை, இப்போ சில சமயம் இந்த ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும், சில சொத்து தகராறு இருக்கும், இப்போ ரிலேட்டிவ்ஸ்குள்ள இல்லை ஒரு போட்டி இருக்கும், இல்லை வேற கட்சி எதிர்கட்சி அந்த மாதிரி இருக்கும்.
இருக்கும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாத வந்துட்டு அந்த நம்ம கொலை செய்ய மாட்டாங்க. அந்த காரணம் வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அப்புறமா தான் அக்யூஸ்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஈவன் இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் சரண்டர் ஆயிருக்காங்க, அவங்களே கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க, ஒப்புதல் வாக்குமூலம், நாங்க இந்த காரணத்துக்காக தான் அவரை கொலை செய்தோம்னு சொல்லிட்டு. அதனால இன்னும் அதுல வந்துட்டு பின்னாடி யார் இருக்கா, இது இந்த கூலிப்படை இந்த நேரடியா வந்து இந்த சம்பவத்தை பண்ணக்கூடிய அந்த கொலை செய்த சகோதரர்கள், கூலிப்படைன்னு சொல்றது அவங்களுடைய சகோதரர்கள் ஆக்சுவலா மேபி இருக்கலாம். சகோதரர்கள் சகோதரர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, அதுல இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு துணை செய்யக்கூடிய நண்பர்களோ இல்ல வேற யாரோ இருப்பாங்க. அதனால அது மாத்திரம்தானா அதுக்கு காரணம், இல்ல அதுக்கு பின்னாடி வேற கட்சிகள் வந்துட்டு அவருக்கு ஒருவேளை எதிரிகள் இருக்காங்களா, அவரை வந்துட்டு எலிமினேட் பண்ணணும், அவரை கொலை செய்தரலாம், அவர் வளர்ந்து வராரு அப்படின்னு கூட ஒரு சூழ்நிலை இருக்கலாம்ல. இப்போ ஜென்ரலா இது வந்து பெரம்பூர் அப்படிங்கிறது சிஎம் உடைய தொகுதி அப்படிங்கிறப்ப மற்ற தொகுதியில் கம்பேர் பண்ணுறப்போ அங்கே அட்டென்ஷன் ஷேக்கிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், பக்கத்துலேயே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ காவல்துறைக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்து உள்ளே நடமாடுறாங்க, உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களால அதை அனலைஸ் பண்ண முடியாத மாதிரி இல்லை. அதாவது பெட்ரோலிங் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அந்த ரூட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஈவன் அவங்க வந்து சுரேஷ் வந்துட்டு கொலை செய்யப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ இவரை வாட்ச் பண்ணி இவர் வந்து தனிமையில் இருக்கும்போது அப்போ வந்துட்டு அவருடைய அந்த ஒரு ஐசோலேஷன், அந்த பிளேஸு சூட்டபிளாக இருக்குமா, இப்போ இவங்க வந்து அவரை வந்துட்டு கொலை பண்ணிட்டு போலீஸோடைய அந்த பிடியிலேருந்து தப்பித்து போகக்கூடிய அந்த எல்லாமே பார்ப்பாங்க, அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள். மித்தபடி அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு வச்சு அவருடைய மூமெண்ட்ஸை வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி ஆட்களை போட்டு தான் இவங்க பண்ணியிருக்காங்க போல. ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது, இல்லை இவனால எனக்கு என்னோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நிச்சயமா அவரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இல்லை அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இவருடைய கொலை நடக்குது ஒரு 7:30 to 8 மணி அந்த வாக்கில் நடக்குது. நடந்து முடிஞ்ச அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் இவங்க சரண்டர் ஆகுறாங்க 8 பேருமே. இல்லை போகலாம். அவர் வந்துட்டு இப்போ கொலை நடந்த பிறகு நிச்சயமாக போலீஸ்கிட்ட நம்ம சரணடைகிறதுங்கிறது அது வந்து சட்டத்திலே இருக்குது. யார்கிட்ட வேணாலும், ஈவன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட கூட சரணடையலாம். ஈவன் அவங்க அட்வொகேட் வந்துட்டு அவங்க த்ரூ அட்வொகேட்டும் வந்துட்டு அவங்க போலீஸில் சரணடைய வைக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈவன் கோர்ட்லேயும் சரணடையலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள குற்றவாளிகளை வந்துட்டு கைது செய்கிறது போலீஸ் தான். அதனால டைரெக்டாக அவங்க போலீஸில் வந்துட்டு போய் சரணடை. அது கரெக்டாக நார்மலான விஷயத்தில் அது வந்து ஓகே அக்செப்டபிள். பட் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் நினைக்கிறேன். அண்ணா நகருக்கும் பெரம்பூருக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். எல்லாம் பயங்கர அக்ரெசிவாக இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அக்ரெசிவாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகுறது, அதுவும் அடுத்த ½ hour அப்படிங்கிறது இது ஒரு பெரிய முரணா தெரியும். இல்லை இப்போ இல்லை அப்போ அந்த ½ hour போலீஸ் ரீச் ஆகிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணிட்டாருன்னு போலீஸ் ரீச் ஆகிறதுக்குள்ளே இவங்க போயிருக்கலாம். ஏன்னா இப்போ சிட்டியில் வந்து மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது மைக்கில் வந்து சொல்லி போலீஸ்க்கு சொன்னால் அவங்க டிராஃபிக் போலீஸை அவங்கள தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா இவங்க பக்கத்தில் 10 கிலோமீட்டர் வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 10 நிமிஷத்துல கூட போயிடலாம். ஆனா அப்போ அவருக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் சொல்லி போலீஸ் ரீச் ஆகிறதுக்கே அந்த டைம் ஆயிடும். அதுக்கு பிறகுதான் போலீஸ் வந்துட்டு யாரு குற்றவாளின்னு சொல்லி தேட முடியும். அது ரொம்ப தூரத்துல போய் அவங்க சரண்டர் ஆகல, அதனால பக்கத்திலே போயிட்டு உடனடியா வந்து அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அதனால போலீஸ் எப்படி பிரிவென்ட் பண்ண முடியும், அவங்கள தடுக்க முடியும்? மேடம் இதுல காவலர்களுடைய ஒரு மெத்தன போக்குனாலையும் இது நடந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது மெத்தனை போக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அதுல வந்து அவங்க பிரிவென்ட் பண்ணலன்னா அது மெத்தனை போக்கு தான். ஏன்னா யாருமே காவல் அது கரெக்ட் தான். பட் வந்து ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகர் இன் ஜெனரல் இப்படிப்பட்ட கொலைகள் வந்துட்டு நடக்காம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இப்ப கூலிப்படை இருக்காங்க, கூலிப்படை ரிப்பீட்டடா பண்றாங்க. இப்ப வேற கேஸ்ல அந்த கூலிப்படையில இருக்கவங்க பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களை வெளியிலே விடக்கூடாது, இல்லைன்னா அவங்களை பிரிவென்டிவ் அரெஸ்ட். ஏன்னா இப்ப ஈவன் சிட்டி கமிஷனருக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை கூண்டாஸ்லயே போடலாம், அந்த பவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஈவன் நம்ம கமிஷனர் வந்துட்டு ஸ்பாட்டுக்கே போல 3000 போலீஸ் போட்டாலும் நம்ம கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போகணும் இல்லையா? ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு போறதுக்கு கஷ்டம், ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு நம்ம பெரிய ஆஃபீஸர்ஸ் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் சிட்டிக்குள்ள இருக்கும்போது அவங்க போகணும். நம்ம என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபோன்லயே எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க, எல்லாத்தையும் ப்ரெஸ்லேயே கொடுத்துட்றாங்களே தவிர அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே வந்துட்டு சிட்டி கமிஷனர்லாம் அது வந்துட்டு ஒரு பப்ளிக் வந்துட்டு எப்படின்னா பரவாயில்ல ஒரு உயர் அதிகாரியெல்லாம் வராங்கங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது
நடக்கிறது பெரிய தப்பு. அதெல்லாம் இப்போ எல்லண்டோ நீங்க இருந்த டயத்துலையும் இப்பவும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்துட்டு அப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு நீதிக்காக இருப்பாங்க, பயப்படுவாங்க. குற்றங்களை வந்து செய்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போனாலே பெரிய அவமானமா நினைச்ச காலம். இப்படிப்பட்ட கூலிப்படைகள் கிடையாது அப்பெல்லாம். இப்போ இந்த கொலை பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு வழக்கறிஞர்களும் என்ன பண்றாங்க, ஈஸியா பெயில் எடுத்துடுறாங்க அவங்கள. அதனால வந்துட்டு ஒரு அதாவது சமுதாயத்துல வந்துட்டு சமுதாய சீர்கேடுன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாமே நடக்குது. எல்லா கிரைம்ஸும் நீங்க இருந்ததுக்கும் இப்போ சொல்றேன். நான் இருந்ததுக்குல அதுக்கு முன்னாடி பீரியடு நான் சொல்றேன். அதாவது மக்கள் தொகை பெருகி அதுக்கேற்ற போலீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு இந்த மாதிரி புலன் விசாரணை வந்துட்டு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும். பல வேலைகள் கொடுக்கறது போலீஸுக்கு. அப்ப பல வேலைகள்ல வந்துட்டு ஒரு கேஸை வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இங்க வந்து ஒரு மர்டர் கேஸ் நடக்குன்னா இதை முடிச்சுட்டு இன்னொரு மர்டருக்கு அவர் தான் போகணும், இல்லை இன்னும் வேற ஒரு விஐபி பந்தோபஸ்க்கு போகணும். இப்படி பல வேலைகள் கொடுத்து அவங்கள வந்து கான்சன்ட்ரேட் பண்ண விடுறது கிடையாது. அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு குற்றவாளிகள் தப்பிச்சு போறாங்க. இந்தியன் லாலே இருக்கு, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அவரை திருத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் செய்யணுமோ அதை செய்யணுங்கிறது. நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. இன்னும் கடுமையான என்கவுண்டர் பண்ணணும்னு சொன்னா சிட்டிக்குள்ள வந்துட்டு அவ்வளவு பெரிய வாழை வச்சுட்டு ஒருத்தன் திரியிறான்னா பர்பஸே கிடையாது. வந்து ஒரு 4 வழக்கு இப்ப கூலிப்படைனா நீ ரிப்பீட்டடா அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒருத்தன் கொலை கேஸ்ல மாட்டிட்டான்னு சொன்னா 2வது ஒரு கொலை கேஸ் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? அவனை பிரிவென்ட் அரெஸ்ட் பண்ணணும், இல்ல வெளியில ஜெயிலுக்குள்ள இருக்கணும். வெளியில வரான்னு சொன்னா அவன் மறுபடியும் இதை தான் பண்ணுவான். அவனுக்கு வேற தொழில் கிடையாது. இப்ப கொலை பண்றவனுக்கு யார் வேலை கொடுப்பா? கல்யாணமும் நடக்காது, அவனை வீட்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவன் மறுபடியும் கொலை தான் பண்ணிட்டே இருப்பான். அவன் அது தொழிலா எடுத்து அவன் பண்ணிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ண முடியும்? இப்படி எடுத்துக்கலாமா? காவல்துறையினுடைய மெத்தன போக்குனால இங்க வந்து குற்றமும் அதிகரிச்சிருச்சு, இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. அரசும் வந்துட்டு பொறுப்பு இதுக்கு. இப்போ சிஎம் வந்துட்டு நல்ல சரியான வந்துட்டு உத்தரவு போடணும். ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொலையாளிகள் வந்து தெரியும் போது இந்த கூலிப்படைகள் எல்லாம் நிச்சயமா தெரியும். இந்த இப்போ கன்னியாகுமரியில் ஒரு கூலிப்படை இருந்தானா அவன் தான் மெட்ராஸ்ல வந்து பண்றான்னா நிச்சயமா தெரியும். அவன்லாம் எதுக்கு விட்டு வைக்கிறோம்? கை கால உடைங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற மாதிரி நீங்க ஒரு சம்பவம் நடந்து ஒருத்தன் கொலை பண்ண பிறகு அப்புறம் அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுத்தா என்ன லாபம் இருக்குது? நீங்க ஃபர்ஸ்ட் உடைங்க, கை கால உடைங்க. அவனை உடைச்சா வந்துட்டு அவன் வந்துட்டு கத்தி பிடிக்க மாட்டான்ல அடுத்தது. மேடம், இப்போ அடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை காவல்துறை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? காவல்துறையோட அந்த கைகளை வந்துட்டு பூட்டப்பட்டிருக்கிற கைகளை வந்துட்டு நம்ம சிஎம் தான் வந்துட்டு திறந்து விடணும். ஏன்னா எந்த ரவுடினாலும் நீங்க வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு ஒன்றும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்லை. அவன் சட்டப்படி நீங்க குண்டாஸ் போடுங்க, ப்ரிவென்ட் அரெஸ்ட் போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. இப்போ வெயில்ல இருந்து வெளில வந்தா ஒரு 2 மர்டர் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா 3வது மர்டர் அவனை விட்டு வைக்க கூடாதுல்ல. ஈவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஃபண்டரே வந்துட்டு சட்டங்கள் கடுமையா இருக்கும் இல்லையோ, போலீஸ் தைரியமா இருக்கணும். இப்ப நம்ம வால்டர் தேவர் ஐயா மாதிரி, விஜயகுமார் ஐயா மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம ஆபீசர்ஸ் வந்துட்டு தைரியமா இருந்தாங்கன்னா போலீஸ் வந்துட்டு தைரியமா வேலை செய்யும். இந்த மாதிரி ஆபீசர்ஸ் இல்லைங்க, கட்டாயம் இல்லைங்களையே. ஏன் வந்துட்டு இல்லைன்னு சொல்றான்? இப்ப எதுக்கு பாலச்சந்திரன் மர்டர் நடக்கும்போது தானே நம்ம இப்ப டிஜிபி சார் வந்து கமிஷனரா இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அதே இடத்துல தானே ஒரு மர்டர் நடக்குது. அப்போ வந்துட்டு நம்ம ஆபீசர்ஸ் போடு, எவன வேணாலும் என்கவுண்டர் போடு, எவன வேணாலும் கை கால் ஓட. இன்னைக்கு தமிழக மக்களை காப்பாத்துறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வீரமான அதிகாரிகள் இருக்கும்போது அந்த வீரமான அதிகாரிகள் எப்படி வேலை பார்த்தாங்கன்னு இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்க்க முடியாதா? பெரிய ஆபீசர்ஸ் வந்துட்டு நீங்க சின்ன ஆபீசர்ஸ்க்கு பர்மிஷன் கொடுத்தா நிச்சயமா பிரிவென்ட் பண்ண முடியும். பெரிய ஆபீசர்ஸ் பர்மிஷன் கொடுக்கணும், சிஎம் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ரவுடிஸ் ஏன் கட்சிக்காரன் பண்றாங்க? பெரிய ஆபீசர்ஸ் வந்து இங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீசர்ஸோட கைகளை கட்டி போடுறாங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? இன்னைக்கு கொலை நடந்த இடத்துல ஏன் கமிஷனர் போகல? அப்ப இது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு. எல்லாரும் மக்களோட பாதுகாப்பு தானே நம்ம இருக்கோம் யூனிஃபார்ம் போட்டுட்டு. நம்ம என்ன கடவுளா? நம்ம அவங்களோட வரி பணத்துல தானே சம்பளம் வாங்குறோம், அவங்களுக்கு தானே பாதுகாப்பு கொடுக்குறோம். நம்ம எல்லா துறைகளும் அவங்களுக்காக தானே இருக்குது. இன்னைக்கு சிஎம் யார் ஓட்டு போட்டு வர்றாரு? அவர் மக்கள் ஓட்டு போட்டதானே அவர் இன்னைக்கு சிஎம். அப்ப நான் வந்துட்டு மக்கள் அன்பே இல்ல, நான் அந்த சமுதாய பற்றே கிடையாது, நான் வந்து கடவுள் எனக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்களோட வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிட்டு எல்லாரையும் கொலை பண்ண விட்டா என்ன அர்த்தம்? அப்போ அதிகாரிகள் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தங்களுடைய வேலைகளை ஒழுங்கா செஞ்சா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காதுங்க. எல்லா அதிகாரிகளுக்கும் பொறுப்பு உண்டுங்க. டிஜிபி டு கான்ஸ்டபிள் வரையும் பொறுப்பு இல்லை. எல்லாரும் பப்ளிக் மணி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குங்க. அவங்கவுங்க வேலையை கடமையை கரெக்டா செய்து இந்த லஞ்சம் எல்லாம் வாங்காம ஒரு சுயநலம் இல்லாம இது பப்ளிக்குக்காக போட்ட யூனிஃபார்ம் அவங்க கொடுத்த சம்பளத்துல நம்ம இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கோம், என் குடும்பம் வளருதுன்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்துட்டு இந்த பப்ளிக் மேல ஒரு அக்கறை இருந்தா நிச்சயமா பப்ளிக் உயிருக்கும் உடைமைக்கும் நிச்சயமா இந்த போலீஸ் பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பொறுப்பு வரணுங்க. ஒரு
ஒரு ஒரு அன்பு வரணுங்க பப்ளிக் மேல. தன்னை இழக்கணுங்க. தன்னை இழத்து நான் இந்த காவல்துறைக்கு வந்ததே என் மக்களை பாதுகாக்கதான் அப்படின்னு வந்தாதாங்க. இவன் மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தன் மக்கள் நலம் ஒன்றுதானே மனதில் கொள்ளுவார்னு சொல்லிட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் உயிரோட இருக்கணும், நான் எதுலையும் ஈடுபட்டுக்கவே மாட்டேன், இன்னைக்கு வேலை தப்பிச்சு ஓடினா போதும், இப்படி போனா நிச்சயமா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருப்படவே போறது கிடையாது. பொறுமையா நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. காவல்துறை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி. நன்றி, வணக்கம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.